Right, okay, fine. Welcome back. கடைசியா நாம என்ன செஞ்சோம்னா கெப்பாசிட்டர்ங்கிற கேஸை பார்த்தோம்ல. கெப்பாசிட்டரில் வந்து கொள்ளளவிங்கிற ஆள் வந்து ஒரு சரியான என்ன நம்மட என்னது மின் சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய ஆள், அதாவது மின் ஏற்றத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஆள்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரைட், பார்த்து கெப்பாசிட்டரை வந்து ரெண்டாக பிரிக்கலாம்ங்கிறத பார்த்தோம். ஒன்று நிலையான கொள்ளளவி, அடுத்து மாறும் கொள்ளளவிங்கிறத பார்த்தோம். நிலையான கொள்ளளவின்றீங்கன்னா அதில் இவ்வளோ தான் சேமித்து வைக்க முடியுதுன்னா அது அவ்வளோ தான் சேமித்து வைக்கும். ரைட், மாறும் கொள்ளளவின்னா சேமித்து வைக்கிற அளவை என்ன செய்யலாம், கூட்டலாம், நாம குறைக்கலாம்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரைட், அப்போ கொள்ளளவிற குறியீடை பார்த்தோம். மாறும் கொள்ளளவி இருந்துச்சுன்னா கட்டாயம் ஒரு அம்புக்குறியோட குரோஸ் பண்ணி போகுங்கிறத பார்த்தோம். மாறுற செலவு குறியீடுக்கும் இப்படின்னு செய்யணும், ஒரு மாறலை காட்டுறதுக்காக இப்படி வெட்டி போடுறது. அடுத்தது நிலையான கொள்ளளவியை ரெண்டாக பிரித்தோம். ஒன்று முனைவுத்தன்மை அற்றது, முனைவுத்தன்மை உள்ளதுங்கிறத பார்த்தோம். முனைவுத்தன்மை அற்றது, முனைவுத்தன்மைன்னா ப்ளஸ் மைனஸ்ங்கிறத பார்த்தோம்ல. ரெண்டு முனை இருக்கிறத பார்த்தோம். ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நான் போட்டரைஸ்டுங்கிறது வந்து ப்ளஸ் மைனஸ் என்ன செய்யாது, இருக்காது. அதாவது சும்மா நம்மளோட பேனுக்கு போடுற கெப்பாசிட்டர் மாதிரி, கண்டென்சர் மாதிரி, நீங்கள் இப்படி கொடுத்தாலும் வேலை செய்யும், வேற மாற்றி கொடுத்தாலும் வேலை செய்யும்ங்கிறத பார்த்தோம். அடுத்தது முனைவுத்தன்மை உள்ளதுங்கிறத எடுத்து போட்டு நான் நேற்று முனைவுத்தன்மை உள்ளதுல கெப்பாசிட்டர் என்ன உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அப்போ அதில் என்ன செஞ்சிக்கும், ப்ளஸ் மைனஸ் அழகாக போட்டிருக்கும். அதில் மைனஸ் குறியீட்டை காட்டுறதுக்கு அழகாக என்ன செஞ்சிக்கும், அதில் அழகான கோடிங்கில் லைட்டான கலர் என்ன செஞ்சிக்கும் கொடுக்கப்பட்டு காட்டுறிக்கும். அதில் காலையும் பார்த்தோம், ப்ளஸ்ஸை கால் வந்து நீளம் மறிக்கும், மைனஸ் கால் என்ன செய்யும் கொட்டை நாய்க்கும், இதெல்லாம் பார்த்தோம். சரியானே, அதில் பார்த்து போட்டு கடைசியில் முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகளில் ஒரு 5 வகை பார்த்தோம். ரைட், அது மாதிரி முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவில் 2 வகை இருக்கு. ரைட்டோ, இப்போ அதான் என்ன செய்யப்படும் பார்க்கலாம். அப்போ ஹெடிங் போடுங்க. இப்போ முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவுகள், முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவுகள், முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவுகள். ரைட், முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவுகளில் முதலாவது கொள்ளளவி வகை என்னென்றால் மின் பகுப்பு கொள்ளளவி. முனைவுத்தன்மை மூலாவது கொள்ளளவி, அதுக்குள்ள வார மூலாவது டைப் மின் பகுப்பு கொள்ளளவி. இது சொல்றது எலக்ட்ரோலித்திக் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரை கேப் பண்ணி சொல்லி போகிறோம்னா ஃபுல்லாக கெப்பாசிட்டர் மின் பகுப்பு கொள்ளளவி, எலக்ட்ரோலித்திக் கெப்பாசிட்டர். இந்த மின் பகுப்பு கொள்ளளவுக்குள்ள 2 வகை இருக்கு. சரியானே, மின் பகுப்பு கொள்ளளவுக்குள்ள 2 வகை இருக்கு. முதலாவது வகை என்னென்றால் அலுமினியம் கொள்ளளவு. அலுமினிய கொள்ளளவி. ரைட், அலுமினிய கொள்ளளவி மின் பகுப்பு கொள்ளளவுக்குள்ள உருவமையில கொண்டு அலுமினிய கொள்ளளவி. 2வது டைப் வந்து தண்டாளம் கொள்ளளவி. தண்டாளம் கொள்ளளவி 2 தண்டாளம் கொள்ளளவி. என்ன ஒன்று வேணுங்கிறது இப்போ இல்லை, இதுக்குள்ளே இப்படி டைப் 2 இருக்குங்கிறது இருக்கு. அவ்வளோ அது தெரிஞ்சுருந்தா சரி. தண்டாளம் கொள்ளளவி. சரியா, இது முதலாவது. 2வது வகை வந்து என்னென்னால் மீ கொள்ளளவி சொல்றது. மீ கொள்ளளவி இது சொல்றது சூப்பர் கெப்பாசிட்டர். சூப்பர் கெப்பாசிட்டர் மீ கொள்ளளவிக்கு சொல்றது சூப்பர் கெப்பாசிட்டர். இப்படியான 2 நான் என்ன செய்தது இல்லை சரியானே, சூப்பர் கெப்பாசிட்டர். ஓகே, அப்போ குழந்தைண்டா முனைவுத்தன்மை உள்ளதில் 2 இருக்கு. பேட்டரியில் நம்ம கொடுக்குற ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறதுல மூலாவது எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டருங்கிறது, அதில் அலுமினியத்தில் செஞ்சது தண்டாள கொள்ளளவிங்கிறது 1 இருக்கு. 2வது மீ கொள்ளளவி சூப்பர் கெப்பாசிட்டர் 1 இருக்கு. ரைட், ஓகே, இது போல தான் இல்லை நோம்பலாகிற விஷயம்.
இப்போ கெப்பாசிட்டரில் ஒரு தெரியும் மின்னேற்றம்ல நான் படித்தேன் தானே, அந்த மின்னேற்றத்துக்கு என்ன பாவிக்கிற ரைட், அது மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் என்னங்கிறத இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேயா ரைட். இப்போ நாம் நேற்று தடையிட பெருமானம் ஓம்ல அளக்கப்படும்ங்கிறது பார்த்தோம் இல்லை, போன கிளாஸ் இதில் பார்த்தோம். அது மாதிரி கொள்ளளவிட ஒரு கொள்ளளவம் இருக்குதானே, கொள்ளளவிட பெருமானம் அது என்னத்தில் அளக்குறேன்றால் ஃபரட்ங்கிறதுல அளக்குறேன். என்னத்தில் அளக்குற? ஃபரட்டில் அளக்குறேன். எப்படி தடைக்கு ஓம்ல அளக்குறையோ இதுக்கு என்னத்தில் அளக்குறேன்? ஃபெரட்டில் அளக்குறேன். அப்போ கொள்ளளவிட பெருமானத்தை அளக்குறது வந்து ஃபெரட்டில் அளக்குறேன் ரைட், ஃபெரட்டில் அளக்குறேன். இதை நாம் எழுதுவோம் எப்படின்னா கேபிட்டல் எஃப் சொல்லி எழுதுவோம் சரியா, ஃபெரட்டில் எழுதுவோம். அதே மாதிரி இந்த கொள்ளளவிக்குள்ள ஒரு மின்னேற்றம் சேமிக்கப்படும் சொல்லி பார்த்தோம். சின்ன என்ன செய்யும், சின்ன கரண்டுகள் அந்த உள்ளுக்கு என்ன செய்யப்படும், சேமிக்க வைக்கப்படும் பார்த்தோம் தானே, மின்னேற்றம் ரைட். அந்த மின்னேற்றத்தை சேமித்து வைக்கும் தானே, அந்த மின்னேற்றத்தை சேமித்து வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற குறியீடை வந்து சொல்கிறது என்னென்னால், பயன்படுத்துகிற என்னென்னா கூலோம் ரைட், தானே கூலோம். இது வந்து என்னென்னா கொள்ளளவிட பெருமானம், அதில் ஓம் சொல்லி வந்த மாதிரி இது கொள்ளளவிட பெருமானத்தை காட்டுறது என்னது ஃபெரட். அது மாதிரி கொள்ளளவுக்குள்ள எவ்வளவு நாம சேமிச்சு வைக்கணுங்கிறது. இப்போ ஒரு டேங்க் மாதிரி விளங்கிட்டா, டேங்கில் மொத்தம் இத்தனை லிட்டர் டேஜெல்லாம் தானே, அது மாதிரி ஆள் வந்து இந்த ஃபெரட் ரைட். அதுக்குள்ள எவ்வளோ தண்ணி நிரப்பலாம்ங்கிறது யாரு? கூலோ ரைட்டா. அது மாதிரி தான் கொள்ளளவிட பெருமானம் சொல்றது ஃபெரட்டில். கொள்ளளவுக்குள்ள சேமிக்கப்பட்ட மின்னேற்றம் இருக்கு தானே, அந்த மின்னேற்றத்தை அளக்குறது வந்து இந்த கூலோம் அப்படின்னு சொல்றதால அளக்குறேன் சரியானே. அப்போ என்ன சொல்ற? கூலோம் ரைட், கூலோம் சி அதுக்கு யூஸ் பண்ற ஒரு கூலோம் அப்படின்னு சொல்றேன் சரியா. தானே இந்த ரெண்டு விஷயத்தையும் முதல்ல என்ன செய்யுங்க, கலைக்கில் எடுத்து எழுதுங்க. நான் கதைச்ச விஷயம் எழுத்துல வருது, அங்கே தான் என்ன செய்யணும், செக் பண்ணி போகணும், எழுதக்கூடாது. அவ்வளோங்கான சும்மா எக்ஸ்ட்ரா ஆயிடும் மண்டைக்கு. அப்போ எழுதுங்க பாயிண்டை போட்டு, கொள்ளளவிகளின் பெருமானம் கொள்ளளவிகளின் பெருமானம் கொள்ளளவிகளின் பெருமானம் ஃபரட், பரட் தமிழ்ல பரட், பானாரான விட்டேன்னா ஃபரட், பிராக்கெட் இங்கிலீஷில் ஃபெரட் டேஷ் பண்ணி எஃப், ஃபெரட் எனும் அலகினால் அளக்கப்படும், எனும் அலகினால் அளக்கப்படும், எனும் அலகினால் அளக்கப்படும். இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடர்ந்து எழுதுங்க. இக்கொள்ளளவிகளில் சேமிக்கப்பட்டுள்ள மின்னேற்றம், இக்கொள்ளளவிகளில் சேமிக்கப்பட்டுள்ள மின்னேற்றம், கொள்ளளவுகளில் சேமிக்கப்பட்டுள்ள மின்னேற்றம் கூலோம், கூலோம் ரைட், கூலோம் கூலோம் சி, சி டேஷ் பண்ணி சி எனும் அலகினால் அளக்கப்படும், எனும் அலகினால் அளக்கப்படும். ரைட். இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, வளைந்தன மேல்களின் உலகம். இப்போ பார்க்குறது என்னன்னா, முனைவு தன்மை அற்ற கொள்ளளவிகள் வந்து பார்த்தோம்னா என்ன, முனைவு தன்மை அற்ற வேண்டாம், ப்ளஸ் மைனஸ் இல்லாத கெப்பாசிட்டர். இந்த ப்ளஸ் மைனஸ் இல்லாத கெப்பாசிட்டர் பேசிக்காக ஒரு என்ன கெப்பாசிட்டர் சொல்கிறேன்னா, சமாந்தர தட்டு கொள்ளளவிகள் அப்படின்னு சொல்கிறோம். சமாந்தர தட்டு கொள்ளளவிகள் ஏற்கனவே வெளியில் தான் கெப்பாசிட்டர் வகைக்குள்ள அந்த சமாந்தர தட்டு கொள்ளளவிகளை சார்ந்திருக்கும். சமாந்தர தட்டுண்டா என்னண்டா பின்னால் நீங்கள் படிக்க போகிறேன், இப்போ சும்மா சொல்கிறேன். இப்போ கெப்பாசிட்டர் உங்களுக்கு தெரியும், உருண்டை அடிக்கும் தானே, அந்த கெப்பாசிட்டருக்குள்ள தட்டு தட்டு டிவைட் பண்ணிப்பான்.
ரைட். உதாரணம் எடுத்தா பாருங்க, இது ஒரு தட்டு, இதுக்கு சமாந்தரம் எப்படி வரணும்? தட்டு ஜல பக்கம் வரணும். இது வழங்குது அஞ்சல் அஞ்சல் 2 காமிச்சு வருது. இது ரெண்டுக்கும் இடையில என்ன செய்யறீங்கன்னா இதானே இந்த கேப் வழங்குதா. இப்போ இது ஒரு பொட்டி மாதிரி ஒன்று அமைப்பா இருக்கா இல்லையா? உள்ளுக்கு இஞ்சல் இஞ்சல் 2 தட்டை வச்சு உள்ளுக்கு என்ன செய்யற சாமான போட்டு நிரப்புற மாதிரி. இந்த 2 தட்டுக்குள்ளேயும் யார் இருப்பான்னு மின் காவலி பொருட்கள் இருப்பா. மின் காவலி பொருட்கள் யாரு? கரண்டை கடத்தாத ஆக்க. இப்போ இந்த ஒயிட் போர்டு மாதிரி நம்மளோட மரக்கட்டை மாதிரி விளங்கிட்டா, ரைட், பிளாஸ்டிக் மாதிரி மின்ன கடத்தாத ஆக்க என்ன செய்வான்னா இவ்வளவுக்குள்ள இருப்பா. விளங்கித்தானே? அந்த பொருட்களில் பேரை வச்சு தான் அந்த கெப்பாசிட்டர் அழைக்கப்படும். விஞ்ஞான் பொருள் கெப்பாசிட்டர், பேப்பர் கெப்பாசிட்டர் இதெல்லாம் அழிக்கணும் தானே. அதெல்லாம் பாருங்க அப்படின்னு கரண்ட கடத்துற சாமானா இல்லை. ஆனால் அந்த பொருட்கள்ன்ற தன்மை இருக்குன்னு சின்ன சின்ன மின்னேற்றங்களை சேமிச்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைலாம் இந்த ஏற்றங்கள் படிக்க கூடாது, உங்களை முடியல பெண்ணை வச்சு உறைஞ்சி விட்டு பேப்பரை வச்சு தொட்டிங்கன்னா பேப்பர் ஒட்டி வரும் பெண்ணில், தெரியும் தானே? முடியல இப்படி வச்சு தேய்ச்சி போட்டு என்ன செய்வீங்க? இப்படி வச்சு தொட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? பேப்பர் ஒட்டும். அது மாதிரி ஒரு ஆள் நிப்பாட்டை வச்சு போட்டு, ரைட், அவருக்கு மேலே பின்னுக்கு பெட்ஷீட்டை போட்டு ஒரு உள்கொண்டு இழுத்து போட்டு அவருக்கு மேலே முன்னிக்கிற ஆளை கையை கொண்டு வர இடத்துல என்ன செய்யும்? ஒரு சின்ன கரண் ஒன்று அடிக்கும். வீடியோலாம் கண்டிப்பீங்க, ரைட். காரணம் என்ன? சின்ன மின் ஏற்றம் அது விளையிட்டா. அப்படியான மின்னேற்றங்கள் எழுதிக்கிட்டு இதுக்குள்ள சேமிக்க வச்சு. அப்போ இதுக்குள்ள இருக்கிற பொருட்களில் பேரை வச்சு தான் என்ன செய்யற? கெப்பாசிட்டர் அழைக்கிறேன் விளங்கிட்டா. இப்போ இதுக்குள்ள பேப்பர் இருந்தால் என்னது? பேப்பர் கெப்பாசிட்டர் விளங்கிட்டா. அப்படித்தான் நாம் என்ன செஞ்சோம்? நேற்று ஒரு 5 வகை நெஞ்சோம் வெளியினோம் விளங்கிட்டா, ரைட். ஓகே தானே? கேஸ் வெளியினம் தானே. கடதாசி கொள்ளளவை பார்த்தோம், கண்ணாடி கொள்ளளவை பார்த்தோம், ரைட். அதே மாதிரி பீஞான்குரு கொள்ளளவை பார்த்தோம், மைக்கா பார்த்தோம், வலி கொள்ளளவை பார்த்தோம். காற்று 2 கடையில் ஒன்றும் இல்லை, காற்று இருக்கு என்னது? வலி கொள்ளளவை. மைக்கா மேலே தெரியும், போட்டுக்கு மேலே அப்படியே ஊற்றிட்டான். மைக்கா கரண்டை கடத்த முடியாச்சுன்னா சேக்கிட்டு என்ன செய்யும்? பற்றி போ, ஒன்றோட ஒன்று எல்லாம் படுங்களா மேலுக்கு. விளங்கிச்சா இல்லையா? ரைட், விளங்கிட்டானே. இப்போ கெப்பாசிட்டர் என்ன கேஸ்ன்னு சொல்லி, ரைட். இப்போ என்ன செய்யுங்கண்டா, இந்த கதையை எழுதுங்க. முதல்ல பாயிண்ட் போட்டு எழுதுங்க. முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகள், முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகள், முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகள், சமாந்தர தட்டு, சமாந்தர தட்டு கொள்ளளவி வகையை சார்ந்ததாகும். சமாந்தர தட்டு கொள்ளளவி வகையை சார்ந்ததாகும். சமாந்தர தட்டு கொள்ளளவி வகையை சார்ந்ததாகும். புடிச்சிட்டு தொடங்குதுங்க. இத்தட்டுகளுக்கு இடையே சமாந்தர தட்டு கொள்ளளவை சார்ந்ததாகும். புடிச்சிட்டு தொடங்குதுங்க. இத்தட்டுகளுக்கு இடையே மின் காவலி பொருட்கள் நிரப்பப்பட்டு, மின் காவலி பொருட்கள் நிரப்பப்பட்டு தயாரிக்கப்பட்டு, மின் காவலி பொருட்கள் நிரப்பப்பட்டு தயாரிக்கப்பட்டு. தொடர்ந்துங்க. இக்காவலி பொருட்களின் பெயரை கொண்டே, இக்காவலி பொருட்களின் பெயரை கொண்டே, இக்காவலி பொருட்களின் பெயரை கொண்டே கொள்ளளவிகள் அழைக்கப்படும். இக்காவலி பொருட்களின் பெயரை கொண்டே கொள்ளளவிகள் அழைக்கப்படும். ரைட். அப்ப இதுல இருக்கிற மின்னேற்றம் கூட குறைய ஆக குறைய விளங்குதா. மிச்சம் சின்ன மின்னோட்டம் ஏற்றம் தான் என்ன செய்யும்? இதுல இருக்கும், சேமிக்கப்பட்டிருக்கும். விளங்கி தானே? அப்ப எழுதுங்க.
இவற்றின் பெருமானங்கள் இவற்றின் பெருமானங்கள் இவற்றின் பெருமானங்கள் மிகச் சிறியனவாக காணப்படும். மிகச் சிறியனவாக காணப்படும். இவற்றின் பெருமானங்கள் மிகச் சிறியனவாக காணப்படும். மிகச் சிறியனது உண்டுச்சுன்னா இனத்திலேயும் கசத்தில் இருக்கும். விளங்குதா? கசத்திலேயும்டா உண்டை விட சின்னது. கிட்டத்தட்ட நம்ம புறக்கணிக்கலாம். 16 19 இருந்தானே, சாரி 10 - 6 10 - 9 இருந்துச்சுன்னா என்ன 1 3க்கு 6 டிஜிட் முன்னுக்கு இருக்கு. விளங்கிட்டு தானே? அப்போ 10 - 6 10 - 9ங்கிற அளவுக்கு சின்னது, சின்னது இருந்துச்சுன்னா அதை புறக்கணிக்கலாமா இல்லையா? கரண்ட் இப்போ 1 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் 12 வோல்டேஜ் கொடுக்கூடால சைவத்தையும் சைவர் 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 கொண்டுன்னு சொல்லி வந்தால் அது ஒரு கரண்டாக மிச்சஞ்சி நேற்று. அப்போ அவரை கனெக்ட் பண்ண கொட்டால என்ன செய்யறா இப்படியான கல்லளவிகளை சமந்தத்தை கனெக்ட் பண்ண கொட்டால அது ப்ளஸ்ஸாக இருந்தாங்க மைனஸாக இருந்தாங்க எப்படி கொடுத்தாலும் அது சின்ன ஒரு ஏற்றத்தான் வச்சுக்க. அப்போ இப்படியான சேர்க்கிட்டோட கனெக்ட் பண்ண கொட்டால ப்ளஸ் மைனஸை பற்றி கணக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா மிச்சஞ்சின கரண்ட் இல்லாத ஒரு எஃபெக்டே வராது. அதான் ரைட்டா? ரைட். இப்படி சின்னது இல்லை சேர்த்து சேர்த்து பின்னா பிரிச்சாக கொண்டால என்ன செய்யும் எஃபெக்ட் வரும். அவ்வளவுங்க காணப்படும். ஃபுல் ஸ்டாப் வச்சு எழுதுங்க. தொடர்ந்து இவற்றை சுற்றுடன் இணைக்கும் போது முனைவுத்தன்மை பற்றி கருதுவது அவசியம் இல்லை. முனைவுத்தன்மைன்னா பிளஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கணும். முனைவுத்தன்மை பற்றி கருதுவது அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ரைட். அடுத்தது முனைவுத்தன்மை உள்ள கெப்பாசிட்டரில் என்ன குறியீடு மேலுக்கு போடு பட்டிக்கும்? மைனஸ் குறியீடு அதில் என்ன செஞ்சிக்கும்? பிரிண்ட் பண்ணு பட்டிக்கும்ங்கிறத நேற்று பார்த்தோம் இல்லா? முனைவுத்தன்மை வைக்கிறதுல அழகாக அப்படியே கிரே கலர் கோட் அடிச்சா இல்லை மைனஸ் மைனஸ் போட்டுருந்தானா இல்லையா? ப்ளஸ் எங்கேயும் போட்டுருந்தானா இல்லையா? மைனஸ் குறியீடு மட்டும் தான் என்ன செய்ய படிக்கும் இது போடு பட்டி. ரைட்டா? ரைட். அவ்வளவுங்க. அடுத்த பாயிண்டா முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவிகளின் மறைமுடிவிடம் அதன் மேற்பரப்பில் குறிக்கப்பட்டிருக்கு. அதன் மறைமுடிவிடம் அதன் மேற்பரப்பில் குறிக்கப்பட்டிருக்கு. ரைட். அப்போ நான் முன்ன சொன்னது அந்த பேப்பர் கெப்பாசிட்டர் மாதிரி வாரதெல்லாம் வந்து என்ன சின்ன கொள்ளளவியெல்லாம் வந்து என்ன முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகள் இல்லைங்களா? சமாந்தர கொள்ளளவியில் முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகள்னா முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ இந்த முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவுகளை பெருமானம் என்ன செய்யும்? மிச்சஞ்சின பெருமானமாக சிறிய பெருமானமாக என்ன செய்யும்? காணப்படும். விளங்கிட்டா? ரைட். அப்போ எழுதுங்க கொள்ளளவிகளின் பெருமானங்கள் முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவு வகைகளுக்கு நானோ ஃபரட். நானோன்னா என்ன? 10 எத்தனாம் அடுக்கு? நானோ 10/9. வணங்கிட்டா? நானோ 10/9 எஸ்எஃப்டி கோப்பியில் மோலே தாண்டி இருப்பீங்க. அட்டவணை எடுத்து பேரட்டி பாருங்க. நானோ 10/9 சரியானே? 10/9 ஃபரட். ஃபரட். 10/9 × 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10 × 9 = 10
நானோஃபரட் வகைகளுக்கு நானோஃபரட் 10⁻9 கமா பிகோஃபரட் picofarad பிகோனா என்ன 10 மைனஸ் 12ஆம் அடுக்கு 10⁻12ஆம் அடுக்குல என்ன செய்யும் பிகோஃபரட் எனும் வரிசையில் காணப்படும். பிகோஃபரட் எனும் வரிசையில் காணப்படும். அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளவு சின்ன கரண்ட் சரி 10⁻12 எவ்வளவு சின்ன பாருங்க 16 சும்மா நாங்கள் பிடிச்சி புறக்கணிக்கிறேன். இது 10⁻12 ரைட். முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவுக்கு இப்போ பார்த்த மாதிரி முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவுக்கு எப்படி இருக்க முடியுச்சுன்னா இவரை விட கொஞ்சம் கூட காரணம் ஏன் மிச்சிச்சிங்க அவ்வளோ கொஞ்சம் கூட காரணம் நிறைய எவ்வளோ 10⁻6 ரைட்டா மேக்ஸிமம் சின்ன காரணம் என்ன மிச்சிக்கும் சரி அப்போ 10⁻6 நாம் என்ன டிஜிட்டல் மைக்ரோ டிஜிட்டலா 10⁻6 சொல்றது மைக்ரோ ஃபரட் ரைட்டா மைக்ரோ 10⁻6 ஃபரட்டுங்கிற என்ன ஹெலிமோலே கேள்ட்டு தானே என்ன கொள்ளளவுற அளவு கொள்ளளவிற அளக்குற அளவு தான் என்ன ஃபரட் மின்னேற்றத்துற அளவு கூடும் ஞாபகம் வச்சுக்கணும். அது வேற இது வேற ரைட். அப்போ எழுதுங்க போயிண்டா முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவிகள் முனைவுத்தன்மை உள்ள கொள்ளளவிகள் மைக்ரோ ஃபரட் தமிழ் எழுதுங்க மைக்ரோ ஃபரட் ரைட். இப்போ இங்கிலீஷில் எழுதுங்க மைக்ரோ ஃபரட் எனும் வரிசையில் காணப்படும். மைக்ரோ ஃபரட் எனும் வரிசையில் காணப்படும். கெப்பாசிட்டரை சார்ஜ் ஆகுற மாதிரி கரண்டில் கொடுத்த சார்ஜ் ஆகுற மாதிரி கெப்பாசிட்டரை ஷடார் நினைஞ்சலாம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் செய்யறதால கெப்பாசிட்டரில் இருந்து 2 பேர் இருந்தானே ரெண்டையும் பிடிச்சி டச் பண்ணி விட்டாச்சு வழங்கிட்டா. கெப்பாசிட்டர் சமானத்தை தட்டில் தாங்கள் அந்த 2 எடுத்து காட்டினா தானே அது மாதிரி கெப்பாசிட்டர் நேற்று 2 கம்பி எடுத்து காட்டினா தானே அதே மாதிரி ஃபேனுக்கு வர கெப்பாசிட்டருக்கு 2 பேர் இருந்தானே அந்த 2 பேரையும் எடுத்து டச் பண்ணி பாருங்க மூலம் அது ஒரு பொறி வரக்கும் சார்ஜ் இருந்தால் அதுக்கு கூட டச் பண்ணி பாருங்க பொறி வரக்கு அது மூலம் கை வச்சாலும் கரண் அடிக்க ஒன்றும் முடியாது. காரம் வேணுண்டா ஃபுல்லாக டச் ஆனிட்டா ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடும் வழங்கிட்டா ரைட். இப்போ இந்த கொள்ளளவி இவ்வளோ நேரம் படித்து என்னது அவர் என்ன பயன் மூலாவது பயணம் உங்களுக்கு தெரியும் என்ன செய்வார்ன்றீங்கன்னா சின்ன மின்னோட்டங்களை சேமித்து வச்சுப்பார் இல்லை. அடுத்தது இவரை நம்ம யூஸ் பண்ணுற பெரிய தேவை என்னென்னா எலக்ட்ரானிக்ஸில் படிப்போம். இந்த உலகத்தில் இந்த உங்களோட ஃபோன் சார்ஜர்லேருந்து சகல இந்த டிசி சாமானம் எலக்ட்ரானிக்ங்கிற வேலை செய்கிறதுக்கு அடிப்படையான ஆள் இவர் தான். இவர் செய்கிற வேலை வந்து ஸ்மூத்திங்கிற ஒரு வேலையை செய்வார். அலைகளை சீராக்குற வேலைகள் கொஞ்சம் செய்வார். அவர் என்னங்கிறத எலக்ட்ரானிக்ஸில் படிப்பார் ரைட். இந்த செல்ரன் ஸ்மூத்திங் வர்ற வேலை. கெப்பாசிட்டர் இன்னொரு பயக்கம் இருக்கு அப்படின்னா ஏசி கரண்ட்டுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், டிசி கரண்ட்டுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். ஏசி கரண்ட்டுக்கு சாதாரண கம்பி போலையும் வேலை செய்யும் சில இடத்துல சிக்னல்ஸுக்கு. டிசி கரண்ட்டுக்கு பெரிய தடையை போலையும் வேலை செய்யும். கரண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்யறோம்னா உள்ளுக்கு 2 கரண்ட்டை மிக்ஸ் பண்ணக்கூடாது. டிசி கரண்டையும் ஏசி கரண்டையும் இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. டிசி கரண்ட்டை போகிறதுக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கும் டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட் பக்கம் போகாமல் ப்ளாக் பண்ணி வச்சு போட்டு ஏசி கரண்ட் டிசி கரண்ட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் வந்து
இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுவோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம்ங்கிறத வந்து எலக்ட்ரானிக்கில் படிப்பு அப்போ வழங்கும். இப்போ நான் என்ன விளக்கத்தை செல்றேன், இப்படி இதுக்கெல்லாம் இது என்ன செய்யறது பயன்படுத்த போகிறார். அடுத்தது நம்ம ஒன்று செய்யணும், நேர் மின்னோட்டத்தை தடுக்கிறது. ரைட், நேர் மின்னோட்டத்தை தடுக்கும். எவ்வளோ நீங்கள் டிசி கரண்டை கொடுத்தாலும் நடுவில் போட்டுவிட்டா அங்கே அதை தாண்டி கரண்ட் போவார். சரியா? ரைட். அடுத்தது இவர் இன்னொரு வேலை என்னச்சுன்னா டைமை துணியலாம். மிச்சம் சின்ன அளவு டைம் வந்து உள்ளுக்கு ட்ராப் ஆகக்கூடாது. அந்த இந்த ட்ராப் ஆகுது அந்த சின்ன டைமுக்குள்ள தூக்கி நிப்பாடலாம், குறைக்கலாம். இவரெல்லாம் வந்து எதுங்க யூஸ் பண்ண முடியுதுன்னா இந்த சின்ன சின்ன பல்ஸ் மாதிரி இந்த சின்ன சின்ன டைமிங் கேஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியுதுன்னா எலக்ட்ரானிக்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மோடி வர ஃபங்க்ஷன்ஸ் இது. சரியானே? அடுத்தது நம்ம முன்னு செய்ய மாதிரி சிக்னல்ஸ் என்ன செய்கிற மாத்திரை, மின்சாரிகளில் வடிவங்களை மாத்திரை இதெல்லாம் எப்படி இதெல்லாம் செய்வோம். நாங்கள் மாற்றுவோம், செய்வோம். மழை ஒன்றுகளால் ஒன்று கூறும் கிளியும். ரைட், ஒன்று இப்படி வளைஞ்சி போகிறதுன்னு தூக்கி நிப்பாட்டணும், கணக்கு வேலையோட எல்லாம் வந்து என்னத்தில் செய்வோம், எலக்ட்ரானிக்கில் செய்வோம். ஆனால் இந்த டிவைஸ் வந்து கெப்பாசிட்டருங்கிறது இந்த எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரானிக் பொதுவானதுன்றதுனால அங்கே தெரியறதுக்கு போல் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன சாமானுக்கு தெரியத்தானே வேணும், அதுக்காக இங்கே படிக்கும் எலக்ட்ரிக்கல். சரியா? ரைட். அப்போ இப்போ ஹெடிங் போடுங்க, கொள்ளளவிகளின் பயன்கள். கொள்ளளவிகளின் பயன்கள். கொள்ளளவுகளின் பயன்கள். முதலாவது மின்னேற்றத்தை சேமித்தல். மின்னேற்றத்தை சேமித்தல். மின்னேற்றத்தை சேமித்தல். மின்னேற்றத்தை சேமித்தல். இரண்டாவது மின்னோட்டத்தை ஒப்பமாக்கல். மின்னேற்றத்தை சேமித்தல், மின்னோட்டத்தை ஒப்பமாக்கல். மின்னோட்டத்தை ஒப்பமாக்கல். மூன்றாவது நேர் மின்னோட்டத்தை தடுத்தல். இந்த விஷயங்கள் தலைக்குள்ள இருக்கணும். கெப்பாசிட்டர் இந்த ஜாமா என்னங்கிறது ஃபங்க்ஷன் எங்கே வழங்கப்படுத்துவேன்னா அங்கே வச்சு திரும்ப கதப்பேன். ரைட், அங்கே யூஸ் ஆகும். மின்னோட்டத்தை தடுத்தல். ரெண்டாவது நேரத்தை துணிதல். இப்போ வழங்குதா, ஏன் நான் எலக்ட்ரிக்கில் முடிச்சு போட்டு எலக்ட்ரானிக்கில் போகிறேன் டெய்லி, இதையும் அதையும் போட்டு குழப்பினா இதில் பேசிக் தெரியல, இல்லாட்டி அங்கே ஒரு வேலையும் இல்லை. ரைட், மின்னோட்டத்தை தடுத்தல். அடுத்தது நேரத்தை துணிதல். அடுத்தது மின் சைகைகளின் வடிவங்களை மாற்றுதல். மின் சைகைகளின் வடிவங்களை மாற்றுதல். இப்போ மக்கள் கால்குலேஷன் ஓப்பன் கெப்பாசிட்டரில் என்னென்ன கால்குலேஷன் என்ன விளக்கம் ஹெடிங் போடுங்க. கொள்ளளவுகள் தொடர்பான சமன்பாடு. கெப்பாசிட்டருக்கு என்னென்ன சாம்பாடு பாவிக்கிறேங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். கொள்ளளவுகள் தொடர்பான சமன்பாடுகள். ரைட், உங்களுக்கு தெரியும் கொள்ளளவில் சேவிக்கிற மின்னோட்டத்தை மின்னேற்றத்தை என்ன சொல்கிறேன், கூலோம் சொல்கிறேன். கூலோமுக்கு நாம் சி போட்டு படித்தோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாம்பாடில் யூஸ் பண்ணுற எழுத்து என்னென்றால் கியூ. சரியா? என்ன யூஸ் பண்ணுற? கியூ. கியூங்கிற எழுத்துக்கு யூஸ் பண்ணுற கூலோம். சரியா? இந்த மின் ஏற்றம் எப்படி இருக்கும் என்றால், நாம் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து ஒரு வோல்டேஜை கொடுத்தோம் என்றால், ரைட், என்ன சொல்கிற வோல்டேஜ் நம்ம அழுத்தம் சொல்கிற வோல்டேஜ் என்ன சொல்கிற அழுத்தம் சொல்கிற வோல்டேஜ் என்ன சொல்கிற வோல்டேஜ் யூஸ் பண்ணுற எழுத்து என்ன இல்லை. இவரும் எப்படி பாலாம் அப்படின்னா நேர் விகித சமனாக இருப்பாராம். அப்போ நேர் விகித சமன்டா என்ன? இந்த மெஷின்ல இருந்து மாறி வந்தா சொல்லுங்க. நேர் விகித சமன்டா கேட்ட கேள்வி. ஒன்று கூடினா மற்ற என்ன செய்யும்? குறையும். குறைஞ்சா மற்ற என்ன செய்யும்?
ஃபுட். அதான் என்ன ரைட். இப்போ பாருங்க, இந்த விஷயத்துக்கு வரும். நான் டிரெக்டாக வரேன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி எப்படி எடுத்து கெப்பாசிட்டரில் என்ன கெப்பாசிட்டர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு என்ன முனைவுத்தன்மை இருக்கிற கெப்பாசிட்டர் எடுக்கிறீங்க. ஒரு சைடு வந்து முனைவுத்தன்மை, ஒரு சைடு எல்லாமே நினைக்கும் பிள்ளைச்சிரிக்கும், மற்ற சைடு எல்லாமே நினைக்கும் மைனஸ் இருக்கும். ரைட். இவருக்கு இடையில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 2 பாயிண்ட் எடுப்பீங்க, ஏபி. இந்த ஏபிங்கிற கேஸ்லாம் நல்லா படிப்பீங்களா? ஏக்கும் பிக்கும் இடையில என்ன செய்யும் கனெக்ஷன் குழுவடு கரண்ட். ரைட். இப்போ குழுவடு கிடைச்சுன்னா இது 2க்கும் இடையில தானே அழுத்தம் இருக்கும். இது 2க்கும் இடையில இருக்கிற அழுத்தத்தை நான் பி எடுக்கும். அதாவது இதுக்கும் ஒரு பேட்டரி வச்சு குழுவடு. அப்போ இந்த 2க்கு இடையில அந்த அழுத்தம் நிற்கும் பெட்டிடு. அதுக்காக நாம் யூஸ் பண்ணுற அழுத்தம் என்ன? பி அழுத்தம் யூஸ் பண்ணுறது. ஓகே. இந்த அழுத்தம் இதில் சேமிக்கப்பட்டிருக்கிற என்னத்துக்கு நேர்விகித சமன் என்னன்னா கூலம், அதாவது மின் நேற்றத்துக்கு நேர்விகித சமன். ரைட். அப்போ மின் நேற்றம் கூலம் யூஸ் பண்ணுறது சி தான். ரைட். அப்போ இதுக்கு என்ன செய்யுது? நேர்விகித சமன். இந்த வோல்ட்டுங்கிறது இந்த கூலத்துக்கு நேர்விகித சமன். அப்போ நாம் சாம்பாடு எழுதப்பட்டால ரைட், சாம்பாடு எழுதப்பட்டால எப்படி எழுதுவோம்னா Q நேர்விகித சமன் B. சரியா? இந்த நேர்விகித சமன்ங்கிறதுக்கு நாம என்ன யூஸ் பண்ணணும்? நேர்விகித சமனை சமனா மாத்தணும்டா என்ன யூஸ் பண்ணணும்டா மாறிலிங்கிற ஒரு ஆளை யூஸ் பண்ணணும். சரியானே? இவரை இல்லத்தாக்கணும்டா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்டா மாறிலிங்கிற ஆளை யூஸ் பண்ணணும். அந்த மாறிலிங்கிற ஆள் யாருன்றீங்கன்னா கேங்கிற ஒரு ஆள். நீங்க கேங்கிறது வந்து மாறிலி. சரியானே? மாறிலி. கேங்கிறது மாறிலி. அப்ப நீங்க இந்த Q என்ன செய்வீங்கன்னா அப்படியே போட்டு இந்த மாறிலிக்கு தானே இந்த இது நேர்விகித சமன்னிக்கு தானே இதை சமனா மாத்தணுமா இருந்தால் இப்படி சமனா போடணுமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்டா இப்படி ஒரு சமனை போட்டு மாறிலிங்கிற ஆளுக்கு இவ்வளத்தை போடணும். இப்படி அந்த கண்டா சமம் போடணும்னு நினைச்சு ஒன்று கட்டாயம் ஒருத்தர் கே நீங்க போட்டே ஆகும். போட்டு இவருக்கு போட்டாச்சு. இவ ஒரு 2 பேரும் தான். யாரு? இவர். வரைங்கடா. இவ ஒரு 2 பேரும் தான் இவர். ரைட். இப்ப இந்த மாறிலிங்கிற ஆள் யாரா இந்தா இந்த சமன்பாட்டுல கூலோ இந்த சீக்ரா. சரியா? அந்த கூலம் தானே நேர்விகித சமனா இருந்த சாமான். ரைட். கியூக்கு ரைட் நேர்விகித சமனா இருந்தது இந்த வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் இருந்து இது 2க்கும் இடையில என்ன குறி நாம யூஸ் பண்ணேன்? கூலோமை தான் நான் கியூன்னு சொல்லி தூக்கி போட்டேன் நான். அதுக்காக நான் என்ன இருந்தேன் வரத பாருங்க. இப்போ கியூ ரைட் சமன் கேக்கு பதிலா ரைட் நான் வரத முதல்ல எழுதி கொடுக்குறேன். கேங்கிறது இந்த மாறிலிங்கிறது கூலம்னு சொல்லுங்கள். ரைட். இப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? Q சமன் கேக்கு பதிலாக வருது யாரை போடலாம்? நான் சியை போடலாம். வழங்குதா? கேக்கு பதிலாக கே சி ஜமாண்டா கேக்கு பதிலாக சியை போடலாம் தானே சி பி. ஓகே. இப்போ இந்த Q அளக்கிற அளவு என்ன? கூலம். இப்போ இந்த Q அளக்கிறது கூலம் சி. ரைட். கூலம். இந்த சீங்கிறது யாராம்? இந்த விடத்தை இங்கே கூலம் வந்து திரும்ப கூலம் வருமா? இல்லை. கெப்பாசிட்டி மாதிரி கூலம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் நாம் என்னத்தில் அளக்குறேன்? கெப்பாசிட்டர் என்னத்தில் அளக்குறேன்? ஃபெரட்டில் அளக்குறேன். கூலம் முடிக்கிற மின்னேற்றம் கூலத்தை சேர்த்து மொத்தம் என்னத்தில் அளக்குறேன்? நாம மெயினா மொத்தம் என்னத்தில் அளக்குறேன்? ஃபெரட்டில் அளக்குறேன். வழங்கிட்டா? ரைட். அப்போ இவர் வந்து யார் தெரியுமா? ஃபெரட். ரைட். பிங்கிறாள் யாரு? வழங்கிட்டா? இப்போ பாருங்க, இந்த மொத்த அழுத்தம் இந்த மொத்த மின்னேற்றம் இவ்வளோ சேமிச்சு வச்சுக்கிற மொத்த மின்னேற்றம்ங்கிறது ரைட் சி இன்டு பி, அதாவது
இந்த மொத்த ஃபெரட் எவ்வளவோ அந்த ஃபெரட்டுக்கு நம்ம கொடுக்குற வோல்டேஜால் பெருக்கிவிட்டோம் அப்படின்னா எவ்வளோ மின்னேற்றம் அதில் சேவ் ஆகுதுன்றது என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். விளங்கிட்டா? ரைட். வேறு கேள்வி செய்யப்படாது செய்யும் விளங்கு. அப்போ இப்போ உங்களுக்கு மண்டைக்கு சமன்பாடு என்ன சமன்பாடு கிடைச்சா மண்டைக்கு இருக்கணும் கியூ சமன் ஜி. ரைட். இப்படி ஒன்று வந்தால் சமன் கே. கேங்கிறது யாரு? சி. ரைட். கேங்கிறது மேலுக்கு வந்து மாறி. கே எதுக்கு சமன்? சிக்கு சமன். சிங்கிறது யாரு? ஃபெரட். விளங்கிட்டா? ஏற்கனவே சிக்கு விளங்கி கியூவை போட்டேன். கியூ சமன்பாடுல மெயினாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே யாரை போகிறேன்? நான் கரெக்டுக்கு பதில் என்னத்தை போகிறேன்? சியை போகிறேன். விளங்கிட்டா? அதுதான் படுத்த நான் கியூவும் போட்டேன் சியும் போட்டேன். கியூங்கிறது உள்ளுக்கு சேமிக்கிற மின்னேற்றம், சிங்கிறது யாரு? மொத்த கரெக்ட். ரைட். ஓகே. ரைட். அப்போ கொள்ளளவு எண் தொடர்பான சமன்பாடுகள் கொடுத்தானீங்க அது கீழே பாயிண்ட் எழுதுங்க. இப்போ இந்த விஷயத்தை படுக்கிறதுக்கு முதல் 10 நிமிஷம் எடுக்க மாட்டேன். ஷடரில் 2 மேல் அளவாக்கிட்டு போங்க. தூங்கினா திரும்ப இப்படி கடைக்கு நிற்கும். அவ்வளோ ஸ்டோர் ஆகி நிற்கும். விளங்கிட்டா? திரும்ப படிச்சுட்டு மண்டே உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இதை இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாய்ச்சா கிளியர் ஆகிடும். ஆற விட்டோம் மர வசப்பில் அஜரப்பிக்கிற மாதிரி பிக்க வேண்டி வரும். ரைட். எழுதுங்க. கொள்ளளவி ஒன்றில் சேமிக்கப்படும். கொள்ளளவி ஒன்றில் சேமிக்கப்படும் மின்னேற்றம். கொள்ளளவி ஒன்றில் சேமிக்கப்படும் மின்னேற்றம். கொள்ளளவி ஒன்றில் சேமிக்கப்படும் மின்னேற்றம் பிராக்கெட்டுக்குள்ள Q. மின்னேற்றம் பிராக்கெட்டுக்கு Q. அதன் முனைகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டிற்கு அதன் முனைகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டிற்கு நேர்விகித சமனாகும். சரியா? ரைட். இந்த படத்தை அப்படி முதல் பார்த்து வரீங்க. அதுக்கு கீழே சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்து அப்படி வரீங்க மலை கீழே. படத்தை பார்த்து வரீங்க அப்படி. சி வந்து கொள்ளளவம் கெப்பாசிட்டி இங்கே விளங்கு தானே, அதுக்கான சி தான் இது என்ன கெப்பாசிட்டி. ரைட். ஒரு விலங்கலாட்டி அடுத்த இன்னொரு அம்புக்குறியான போட்டு எழுதி வச்சுக்கோங்க கெப்பாசிட்டி. ரைட். இந்த படம் வரைஞ்சா இந்த படம் வரைஞ்சதுக்கு பிறகு இந்த சாம்பாடை பார்த்தா அப்படி எழுதுங்க. இந்த கே சமன் சிக்கு நேர என்ன செய்யணும்? இது வரணும். அந்த லைன்லேயே கே சமன் மாறிலிங்கிறது வரணும். சி கியூங்கிறது சேமிக்கோட மின்னேற்றம், சி கூலோம். சிங்கிறது கெப்பாசிட்டி கொள்ளளவும், ஃபெரட். வோல்ட் வந்து வோல்ட் அளவு. மொத்த கெப்பாசிட்டி வந்து சி வந்து ஃபெரட்டில் அளக்கப்படும். அதுக்குள்ளே எவ்வளோ மின்னேற்றம் சேமிக்கப்படும்ங்கிறது வந்து ரைட் இனத்தில் அளக்கப்படும், கூலோமில் அளக்கப்படும். அது கொடுக்குற வோல்டேஜ் வந்து இனத்தில் அளக்கப்படும். ஏன்னா வோல்ட் அளவு வீல் அளக்கப்படும். ரைட். இதை பார்த்து என்ன செய்யுங்க எழுதி கொள்ளுங்கள். ரைட். ஓகே. அவ்வளோதான் டெசிஷன்.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கேன் ரைட். அவ்வளோதையும் ஒழுங்காக நோட்ஸு சரியாலே எடுத்தீங்கடா சரி பாய்.